தண்ணி வருங்க சார், ஃபுல்லாகவே வரும். மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எடப்பாடியார் ஆட்சியில் தான் இது கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்ததில் இந்த ஏரியாவில் மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. என்னன்னா நம்ம திப்பம்பட்டி ஆற்றுலேருந்து வருது. திப்பம்பட்டி ஆற்றுலேருந்து சரபங்க நீர் திட்டத்து மூலமாக எடப்பாடியார் ஆட்சியில் அந்த டைமில் வந்து இந்த திட்டம் கொண்டு வந்தது. மானத்தால் ஏறிக்கு வாங்க. மேட்டூர் செந்திலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேட்டூர் செந்திலுக்கு. ஹாய் 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 வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேட்டூர் செந்தில். நாம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மானத்தால் ஏரி இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க. இந்த ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா மேச்சேரி பக்கத்தில் தாங்க இருக்குது. அதாவது காளிப்பட்டி பக்கத்தில் சூப்பரான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுவும் மட்டும் இல்லை, இந்த வீடியோனுடைய கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஏரியினுடைய கூகுள் மேப் லொக்கேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. புதுசாக நிறைய கடைகள்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள். இங்கே வந்து பிரியாணி கடையிலேருந்து மீன் கடை வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி அப்படியே நிரம்பி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க மக்களே, தண்ணி வந்து எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பாருங்க. அப்பா பயங்கரமாக போயிட்டுருக்குங்க தண்ணி. இங்கே பாருங்க, மக்கள் வந்து அப்படியே லைவாக அப்படியே குளிச்சுட்டு இருக்காங்க. ஓகே 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 மக்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அந்த கடைசியில இருந்து இந்த கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஃபுல்லா கொட்டுதுங்க. பயங்கரமா கொட்டுது தண்ணி. சூப்பரா இருக்கு. சூப்பருங்க. இங்க பாருங்க, இடுப்பு தண்ணி தாங்க. இதுல இடுப்பு தண்ணி அழகா வந்து குளிக்கலாம். இங்க பாருங்க, செம்மையா இருக்குங்க. தண்ணி வந்து இடுப்பு தண்ணி தான். ஆமா, தண்ணி பாருங்க. இதுக்கு மேலதான் நம்ம முன்னாடி ஏறணும். இங்க பாருங்க, தண்ணி அப்படியே கொண்டு பாருங்க. இதுக்கு மேல போய் அப்படியே ஏறணும். நல்லா ஹைட்டு. வணக்கம். ஹாய் 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 ஹாய். சூப்பரா இருக்கு. சேலம் மாவட்டம் மானத்தால் ஏரி. எப்படி சார் இருக்கு? சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. மானத்தால் ஏரி நல்லா. பூமாப்பட்டி எல்லாம் ஒரு ஓரமா போட்டுடலாம். மானத்தால் ஏரினா இது அதெல்லாம் மோசங்க. இங்க வந்து பாருங்க, மானத்தால் பயங்கரமா இருக்கும். என்னங்க பூமாப்பட்டி இங்க வந்து பாருங்க, மானத்தால் ஏரி வேற லெவல்ல இருக்குங்க. இங்க வந்து பாருங்க, பாருங்க என்னங்க இங்க வந்து பாருங்க. வா 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 வா. பாருங்க மக்களே, வந்தீங்கன்னா நான் கூட என்னமா நினைச்சேன். மானத்தால் ஏரி செம்மையா இருக்கு.
போட்டிருக்கோம் டிஸ்பிளேல. சேலம் கேட்டா பூமாம்பட்டி நம்ம ஏரியாக்கு வந்து பாருங்க மானத்தாளிக்கு வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்குங்க வந்து பாருங்க நீங்க. அது ஃபேமஸா இருக்குல்ல பூமாம்பட்டி. பூமாம்பட்டிக்கே இது வந்து டப்பு இருக்குங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. மானத்தால் ஏரி. வணக்கங்க சார். உங்க பேருங்க? என் பேர் வெங்கடேசன் சார். நீங்க இதே ஊருங்களா? நான் பக்கத்தில் ஜலகண்டாபுரம் சார். ஜலகண்டாபுரம். சரி, ஓகே. மானத்தால் ஏரி வந்து ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஆமாங்க சார். இந்த ஏரி எப்ப இருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்குங்க சார்? இது வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர் ஆட்சியில் தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க, காவிரி உபரிநீர் திட்டம்னு. இந்த எப்போ மேட்டூர் டேம் வந்து அணை வந்து முழு கொள்ளல எட்டுதோ அப்போ மட்டும் திறந்து விடுவாங்க. அப்போ மட்டும் தண்ணி வருங்க சார். ஃபுல்லாகவே வரும். மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எடப்பாடியார் ஆட்சியில் தான் இது கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்ததில் இந்த ஏரியாவில் மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ரொம்ப நிறைய பாருங்க, நீங்களே பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப சிறப்பாக குளிச்சுட்டு இது மாதிரி எங்கேயுமே அது வரைக்கும் இல்லைங்க சார். இது மாதிரி கொடிவேரி, ஒகேனக்கல் அங்கே போனால் கூட இந்த அளவுக்கு சேஃப்டியாக பாதுகாப்பாக குளிக்க முடியாதுங்க. இங்கே அத்தனை மக்கள் வந்து குளிச்சுட்டு சிறப்பாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க சார். பாருங்களேன், குழந்தைங்களாம் நீச்சல் அழகா கற்றுக் கொடுக்குறாங்க. குழந்தை நீச்சல் கற்றுக் கொடுத்துருங்களா? ஆமாங்க. சரி 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 சரிங்க. பாருங்களேன், ஒரே அட்ராசிட்டி தான் எல்லா குழந்தைங்களுமே. குழந்தைங்களுக்கு சூப்பரான இடங்க இது. நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நல்லா அழகான இடம். குழந்தைங்க குளிக்கிறதுக்காகவே இதை கட்டி விட்டுருப்பாங்களாட்டிருக்கு. அந்த கீழே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து முழங்கால் தண்ணி தான். அது சூப்பராக இருக்குங்க. அப்புறம் ஒரு குழந்தை முதுகில் வந்து ஏறி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அப்பாவோட முதுகில் குழந்தை வந்து முதுகுல அப்படியே விளையாண்டுட்டு இருக்காரு. அழகுங்க பார்க்கவே அழகா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே ஃபுல்லா தேங்கி நிக்குதுங்க. ஏரி ஃபுல்லாவே தேங்கி நிக்குது தண்ணி. மானத்தாளி ஏரிக்கு வாங்க, எங்களை மாதிரி ஜாலியா இருங்க. லோக்கல் தாங்கண்ணா. நாங்க தண்ணி வந்ததுல இங்க வந்துட்டு தான் இருக்கோம். இத பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கு. குழந்தைங்க வந்து எல்லாமே குழந்தைங்க தான் ஒரே ராவடியே பண்றாங்க. கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. அதனால தினமும் வந்துட்டோம் சாயங்காலம் கண்டா. ஹாய் குட்டீஸ். உங்க வீடியோ ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஓகே, ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? குளிச்சீங்களா? ஓகே. எவ்வளவு நேரம் குளிச்சீங்க? நீச்சல் கத்துக்கிட்டீங்களா? நீச்சல் நான் கத்துக்கலையா? அடிக்கடி வாங்க கத்துக்கலாம். ஓகேவா? கத்துக்கிட்டாச்சா? சூப்பர். ஓகே. சார் வணக்கம். நான் வந்து உங்களை வந்து ஃபேஸ்புக்கில் ஏறக்குறைய ஒரு 4-5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கமலா கண்ணன், உங்களுடைய எல்லா ஃபோட்டோஸும் நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து அது முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா. உங்களை இந்த இடத்துல சந்திச்சதுல ரொம்ப நன்றிங்க சார். எல்லா ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் வரோம். ஓகே. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். பாருங்க, நாங்கள் பேச்சுலாம் வந்திருக்கோம். பேச்சுல வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியாக வரலாம் இருக்கிறோம். நான் ஃபேமிலி பேரன் பேத்தி எல்லாம் வரலாம் இருக்கிறோம். ஹாய் blah 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 blah. பாருங்க நல்லா பாருங்க, நல்லா இருக்கு, குதூகலமா இருக்கும். அப்படியே கீழே போகலாம் நாம ஃப்ரெண்ட்ஸ். நாம் அப்படியே கீழே போய்க்கலாம். பாருங்கள், சூடாக பஜ்ஜி கிஜ்ஜி எல்லாம் ஃபுல்லாக கடைகள்லாம் சின்னதாக எல்லாம் முளைச்சிருக்கு. பஜ்ஜி எல்லாம் என்ன ரேட்னா? பஜ்ஜில் 5 ரூபாண்ணா. பஜ்ஜி 5 ரூபா. எத்தனை நாளாக இப்போ கடை நடக்குதுங்க? இப்போ தண்ணி வந்ததுலேருந்து தண்ணி எத்தனை நாளாக வந்துட்டு இருக்கு? ஒரு 15 நாள் வந்து 15 நாளாக வந்துட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாள் வரும் தண்ணி? இன்னும் ஒரு 20 நாள் 30 நாள் வரும். ஒரு மாதம் வரும். ஒரு மாதம் வரும். ஆமாம். என்னன்னா நம்ம திப்பம்பட்டி ஆற்றுலேருந்து வருது. திப்பம்பட்டி ஆற்றுலேருந்து சரபங்க நீர் திட்டத்து மூலமாக சரி எடப்பாடியார் ஆட்சியில் அந்த டைமில் வந்து இந்த திட்டம் கொண்டு வந்தது. சரி. ஸோ திப்பம்பட்டி ஆற்றுலேருந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா முதல் இடம் வந்து காளிப்பட்டி வரும். சரி. காளிப்பட்டியிலேருந்து உடனே இங்கே வரும். இங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு ஏரிக்கும் அப்படியே போயிட்டு அவ்வளோ ஒவ்வொரு ஏரிக்கும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. ஆமாம்.
ஓகே, இது ஒரு நல்ல திட்டம் தான் இது. ஆமா ஆமா ஆமா. இப்போ அவர் பண்ணதுனால இது பெரிய பெனிஃபிட்டா இருக்கு இந்த ஏரியா மக்களுக்கு. இல்லன்னா பெரிய வறட்சியா இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா இது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அதனால லாஸ்ட் இயர்ல கூட இந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. இப்போ இந்த டைம் நிறைய மக்கள் வந்து வந்துருக்காங்க. ஆனா இனிமேல் நிறைய வருவாங்க. ஆமா கண்டிப்பா வருஷம் இனிமேல் சீசன் வந்துச்சுன்னா கண்டிப்பா வருவாங்க. ஆமா, நிறைய வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. நிறைய பெங்களூர் பெங்களூர்ல இருந்து வராங்க. ஓ சரி 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 சரி, பரவாயில்லைங்க, ரொம்ப நன்றி. எப்படி பரவாயில்ல, நம்மளுக்கும் ஒரு ஒரு வியாபாரம் ஆன மாதிரி இருக்கு. ஆமா ஆமாங்க, நம்ம இங்க லோக்கலா இருக்கீங்க, நம்ம ஏதாவது வந்து ஒரு சின்னதா ஒரு தொழில் மாதிரி பண்ண மாதிரி. அப்படி இந்த திட்டத்து மூலமா மக்களும் வராங்க, நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் ஆனதுனால விவசாயம் நல்லா செழிப்பா இருக்கு. விவசாயம் நல்லா கரும்பு வாழை இதுதான் அதிகம். கரும்பு வாழை நல்லா இருக்கும். ஆமா, என்னோட பேர் கார்த்திக், நானும் உங்கள் மயன் ஒரு சேனல் வச்சிருக்கேன். அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முடிஞ்சா என்னோட சேனலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. கருதெல்லாம் என்ன ரேட் வேணா வருது? 30 ரூபா வருதுங்கண்ணா. கருது 30 ரூபா. நீங்க ஜோடி 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஆமாண்ணா, இது பச்சை கருதுங்கண்ணா, இது வேவிச்சது. வேவிச்சது எப்போ சூடா இருக்கும். ஓகே. அப்பப்ப கேட்கும்போது எடுத்து கொடுத்துருவாங்க. ஓ அப்படிங்களா? சரி சரி. கேக் மட்டும் எடுத்து கொடுத்துறது. சூடா எடுத்து கொடுத்துருவோம். பால் கருது நல்லா இருக்கு. இல்ல ஆமாங்கண்ணா, குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடலாம். நல்லா சாப்பிடலாம். மக்களே இங்க பாருங்க, சோள கருது சாப்பிட சூப்பரா இருக்கு. பால் கருது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. சார் இங்கே குடிச்சிட்டா உடம்புல இருக்கிற டயர்டெல்லாம் ஃப்ரீ ஆகிடுதுங்க. உடம்புல டயர்டு இல்லை, ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது, டயர்டு போயிடுது, ரொம்ப மஜாஜ் பண்ண மாதிரி இருக்குதுங்க. சுத்தமான காவிரி தூய்மையான தண்ணிங்க, எந்த ஒரு கழிவு நீரோ சாக்கடையோ கலக்காத தூய்மையான தண்ணிங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த காவிரி உபரி நீர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து காவிரி நீர் உபரியாக கடலுக்கு போய் கலக்காமல் மேட்டூரில் இருந்து சேலம் வரைக்கும் தண்ணியை திருப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நிறைய ஏரிகள் பயனடைஞ்சிருக்கு. அதில் இந்த மானத்தால் ஏரியும் ஒன்று. இந்த வறண்ட மேட்டு நில பகுதிகள் இந்த தண்ணீரால் மிகுந்த பயனடைஞ்சிருக்குங்க. இங்கே வாழையும் கரும்பும் மிக அருமையாக விளையுதுன்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனால் நிறைய மக்கள் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போது சேலத்தின் மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாகவும் இந்த மானத்தால் ஏரி மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. எப்பா பாருப்பா, கூமாப்பட்டி என்னப்பா, கூமாப்பட்டி மானத்தால் ஏரி பாருப்பா, எப்படிப்பா சூப்பர்ப்பா, எப்படிப்பா அருமையாட்டம் தண்ணி கொத்துது, சூப்பர் பாருப்பா, வந்து பாருப்பா. இவர் வந்து மொட்டை ராஜேந்திரன் வயசுல அருமையா பேசுவாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்களுக்கு பேசி காமிச்சாரு. இதுதாங்க கங்காணிப்பட்டி பஸ் ஸ்டாப்பு. நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் தெரியாமல் மானத்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. மானத்தால் ஏரி கிடையாது இது, இது வந்து கங்காணிப்பட்டி ஏரின்னு சொல்கிறாங்க. இதுதான் கங்காணிப்பட்டி பஸ் ஸ்டாப்பு. நடந்து போகிற ஒரு தூரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் போனீங்கன்னா அப்படியே ஏரி வந்துடும். இதுதான் வந்து ஸ்டாப்பு, சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீ கடை ஒன்று இருக்குது. இந்த டீ கடை வந்து விநாயகா காபி பார்னு சொல்லிட்டு இந்த டீ கடை ஸ்டாப் தான் இது. வேறு எங்கேயும் நேராக போகலாம். இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா தொலசம்பட்டி டு மேட்டூர் ரோடுங்க. தொலசம்பட்டியிலேருந்து மேட்டூர் போகிற ரோட்டில் தான் வந்து இந்த கங்காணிப்பட்டி இருக்குது. நேராக நீங்கள் கங்காணிப்பட்டி வந்துடுங்க. கங்காணிப்பட்டியிலேருந்து நீங்கள் நடந்தே போய்க்கலாம். நீங்கள் தொலசம்பட்டியிலேருந்து கங்காணிப்பட்டி குளிக்க வசதி எல்லாமே இருக்குங்க. நீர்வீழ்ச்சி எல்லாமே இருக்குது. நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. கங்காணிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க. அண்ணாதுரை டீ கடை. டீ கடையிலேருந்து ஒரு 15 நிமிஷம் நடந்தால் போதுங்க, நம்ம ஏரிக்கு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில். வணக்கம் நண்பர்களே.